உணவு ரீதியாக ரிசர்ச் பண்ணுறதுக்கு நான் நிறைய ஊருக்கு போயிருக்கேன். அதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை. மதுரையோட ஃபுட் கல்ச்சர் இஸ் வெரி வெரி யூனிக். உதாரணத்துக்கு அந்த கோவிலை சுற்றி இருக்கிற இடங்கள், கடைகளுக்கு போனோன்னா ரொம்ப வித்தியாசமான உணவுப் பொருட்கள்லாம் கிடைக்கும். இதில் ஒன்று வந்து எனக்கு டக்குன்னு நான் என்னோடய சுற்றுலாம் சுவைக்கலாம் ஷோவுக்கு போயிருக்கும்போது எனக்கு தெரிஞ்சது வந்து சின்ன பொட்டலம் ஒன்று வச்சுருந்தாங்க. இது என்னன்னு கேட்கும்போது இதுக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து ரொம்ப ஒரு ஃபிலசாபிக்கல் மீனிங் கொடுத்தாரு. அதாவது அம்மா ஊட்டாத உணவு வந்து இந்த ஒரு பேக்கெட் வந்து உங்களுக்கு ஊட்டிடுவேன்னு. அதே மாதிரி நிறைய பேர் வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போது ஒரு கையில் ஒரு வெறும் சாப்பாடு மாத்திரம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இந்த ஒரு பேக்கெட்டை வாங்கி அன்றைக்கி லஞ்ச் முடிஞ்சது. ஸோ இன்றைக்கி அந்த ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் see it. மதுரை உருளைக்கிழங்கு மசாலா பொட்டலம். இது வந்து எனக்கு ஐ ஹேவ் சச் ஃபாண்ட் மெமரிஸ். போய் நல்ல காரமாக இருக்கும், ஆனால் பேக்கெட்டாக நான் வாங்கி சாப்பிட்ருக்கேங்க. ஸோ இது வந்து அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்ன அளவு வச்சு தான் நான் பண்ண போகிறேன். இதுக்கு ஐம் கோயிங் டு பி யூஸிங் இதயம் மந்த்ரா கடலை எண்ணெய். கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தான் செலவாகும், யூஸ் பண்ணிக்கணும். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எந்த ரெசிப்பியை வந்து எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணால் தான் அதோட டேஸ்ட் வரும். இது ரெகுலராக பண்ணி தினம் சாப்பிட போகிறதில்ல, பட் பண்ணுற அன்னைக்கு நல்லா பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு, சீரகம், சோம்பு நல்ல வாசனை கொடுக்கும், நல்லாவே போடலாம். அப்புறம் இதில் வெங்காயம், நல்ல ஒரு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ண வெங்காயம். ஆஹா, இது பண்ணும்போது என்ன ஒரு வாசனை! அந்த சோம்பு வெங்காயம் சேர்ந்து வந்தாலே ஒரு தனி வாசனை. ஓகே, ஸோ இது வதங்குற டைமில் இதில் கருவேப்பிலை சும்மா ஒரு கைப்பிடி தான். அவங்க பண்ணுறது பார்க்கணுமே, ஐயோ, அவங்க அது செய்யும் போதே நமக்கு சாப்பிடணும்னு தோணும். அந்த அளவுக்கு பிரமாதமாக பண்ணுவாங்க அவங்க. இதில் நீங்கள் வேணும்னா சின்ன வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம், கொஞ்சம் காரம் இருக்கும். இதில் அந்த காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்புறம் பொடியாக கட் பண்ண பூண்டு, அப்புறம் நல்ல பொடியாக கட் பண்ண ஒரு 3-4 பச்சை மிளகாய். ஆனால் இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். பொதுவாகவே இந்த டிஷ்ஷு கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும். இதில் பெருங்காயம் கொஞ்சம், மஞ்சப்பொடி, நல்ல காரமாக இருக்கிறதுக்கு மிளகாப்பொடி. ஸோ இதை மிளகாப்பொடி நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த மிளகாப்பொடி வந்து ஒரு மாதிரி பத்தின மாதிரி ஆயிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் கடலை மாவு, ஓகே, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். ஓகே, எடுத்து நான் இதை சலிச்சு வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா இந்த கடலை மாவு ஆட் பண்ணுறது ஒரு திக்னஸ் கொடுக்கும். உருளைக்கிழங்கு நம்ம ஆட் பண்ணுறதும் அதுக்கு ஒரு திக்னஸ் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி நிறைய போடலாம். எவ்வளோ கொத்தமல்லி போடுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லாயிருக்கும். அப்புறம் புதினா, இதுவும் நல்ல இலையோட அப்படியே போடலாம், இல்லை பொடியாக கட் பண்ணி போடுறதுனாலும் போடலாம் நீங்கள். லவ்லி. கொஞ்சம் தண்ணி, பண்ணி இது நல்ல கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கணும். கொஞ்சம் திக்கனும் ஆகும். எவ்வளோ திக்கனாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு, கல் உப்பு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன உப்பு வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேன்டாஸ்டிக். இப்போது இதில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு, 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தான். இந்த மாதிரி 1-2 நல்லா சின்னதாக கட் பண்ணிட்டு கொஞ்சம் நம்ம உருளைக்கிழங்கு மசாலாக்கு பண்ணுற மாதிரி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். என்னோட அந்த உணவுக்கான பயணம் இது வந்து என்னை நிறைய இடத்துக்கு கொண்டு போயிருக்கு. சின்ன கிராமங்கள்,
அங்கே ஒரு அழகு என்னென்னா, கோவிலுக்கு வெளியில் யாரான்னு இருப்பாங்க, இல்லை பஸ் ஸ்டாண்டில் யாரான்னு இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் உணவை பற்றி கேட்டால் ஜாலியாக பேசுவாங்க. சொல்லக்கூடாது, இது எதுக்கு இந்த பையன்கிட்ட சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நல்ல மனசால் சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வீட்டுக்கு நான் போய் சாப்பிட்ருக்கேன். பார்த்து பேசுகிறேன், ஐயோ இந்த பையன் இந்த நம்ம சாப்பாடை பற்றி நிறைய பேசுகிறானே, இவனுக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு கூப்பிட்டுலாம் கூப்பிட்டு நான் போய் சாப்பிட்டதும் உண்டு. ஸோ சச் ஃபாண்ட் மெமரிஸ். அந்த மாதிரி மதுரை பீப்புள் வில் வெல்கம் யூ வித் அன் ஓப்பன் ஹார்ட். அண்ட் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மதுரையில். அவங்கக்கிட்ட நான் வரேன்னு சொன்னால் போதும், அவங்க வீட்டில் வந்து ஒரு 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 விருந்தே ரெடி ஆகிடும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது நீங்கள் இப்படி பண்ணும்போது முக்கியமாக மேஷ் பண்ணக்கூடாது. நீங்கள் உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு பண்ணுற மாதிரி, இல்லை ஒரு பாவு பாஜிக்கு பண்ணுற மாதிரி மசிக்கவே கூடாது. சும்மா இதை அப்படி சேர்த்து அப்படி பண்ணணும். சரி எப்படி இருக்குது பாருங்கள். இது இன்னும் திக் ஆகும், ஏன்னா உருளைக்கிழங்குலேயும் ஒரு ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்குது, அதனால் திக் ஆகும். ஸோ இது இப்போ எப்படி இருக்குல்ல, இது டன். ஆனால் இந்த மாதிரி மந்தார இலை, ஓகே, இந்த மந்தார இலைக்கே வந்து ஒரு வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ஸோ அதனால் இந்த மந்தார இலையை எடுத்து ஒரு கோன் மாதிரி மடிச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கோன் மாதிரி இதை மடிச்சுட்டு ஒரு ஸ்கூப்பு சின்னதாக பத்திர மாதிரி எடுத்து இதுக்குள்ளே இப்படி போடுங்க. போட்டு மடித்து நூல் கண்டு இருக்குது பாருங்கள், ஒரே ஒரு கட்டு, அவ்வளோதான். சூடாகவே கட்டலாம். தட் இஸ் த பியூட்டி அபவுட் மந்தார இலை. அவ்வளோதாங்க, மதுரை உருளைக்கிழங்கு மசாலா பொட்டலம். இது வந்து சச் ஃபாண்ட் மெமரிஸ். ஏன்னா என்னோடய ஃபுட் ஜேர்னி ஆரம்பித்தது வந்து மதுரையில் தான். அண்ட் இதோட அழகு என்னென்னா, இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு ஒரு வாசனை இருக்கா, இல்லை இந்த மந்தார இலைனால அந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு வாசனை வருதான்னு எனக்கு இன்னி வரைக்கும் தெரியாது. பட் இட் இஸ் அ வெரி வெரி யூனிக் ரெசிபி. மதுரை இந்த மாதிரி சின்ன சின்ன ஊர்லேயே இந்த மந்தார இலை யூஸ் பண்ணுறது வழக்கம் இருக்குது. இன்ஃபேக்ட் மட்டை ஊறுகாய் அப்படின்றது மதுரை இந்த சின்ன சின்ன ஊர்லெலாம் கிடைக்கும். ஸோ go ahead, try this recipe. This is my little tribute to the city that I love, Madurai.